ஃபிஷ் வாங்க போறோம். கிளிமீன் வரதும் பாரட் ஃபிஷ் வாழ்க்கையில நம்மளும் மீனாவே பிறந்துக்கலாங்கிற. ஹாய் சாஃபீஸ் யூஸ். இன்னைக்கு சாஃபீஸ் யூஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்க ஷூக்கல் ஜுபைல் ஃபிஷ் மார்க்கெட். ஃபிஷ் வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழமாக இருக்குது, நிறையா டிசைனாக பேரிச்சம்பழம் இருக்குது. ஆமாம், நீங்கள் முதல் ஃபிஷ் மார்க்கெட்டை கவர் பண்ணுங்கள். துபாய் ஃபிஷ் மார்க்கெட் நிறைய டைம் போயிருக்கேன். இன்னைக்கு ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு இங்கே வந்தாச்சு. இந்த ஃபிஷ் மார்க்கெட் அவுட் சைடில் பார்க்கும்போது பிக் சைஸில் இருந்தது. பட் இன்சைடில் வந்து 2 ரோ தான் இருந்தது ஃபிஷ்ஷஸே. நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. கிங் ஃபிஷ், சேரி வச்சுருந்தாங்க. சேரியிலேயே பெரிய சேரியும் வச்சுருந்தாங்க. அண்ட் ரெட் ஸ்னாப்பர் வச்சுருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் ப்ரான்ஸ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பாறை வாழ்க்கையில நம்மளும் மீனாவே பிறந்துக்கலாங்கிற. ஆமா, அது நல்லா வாழ்ந்தோம், தண்ணியில நீந்தணும், போய் சேர்ந்தோன் இருக்கலாம். கவிதையில வருமா இல்லை? இந்த மார்க்கெட்ல ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செலக்டிவா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் துபாய் ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கேன். அங்க வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். பெரிய பெரிய மீன் வந்து சின்ன சின்ன மீன் வரையும் இருக்கும். நிறைய இருக்கும். அப்படியே கொட்டி கிடக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். பட் இந்த மார்க்கெட்ல அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 2 ரோ தான் இருந்தது. பட் மீன் எல்லாமே வந்து கொஞ்சம் செலக்டிவா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில ஷாப்லலாம் வந்து பிரைஸ் டேக்வே இருந்தது. பக்கத்திலே கேஷியர் கவுண்டருமே வச்சிருந்தாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டுன்றாலே வந்து கூடவே இந்த கருவாடு செக்ஷன், மீட் செக்ஷன் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் இருக்கும். இந்த மார்க்கெட்ல மீனை விட ஜாஸ்தியா டேட்ஸ் தான் பார்த்தேன். வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் வச்சிருந்தாங்க. மீன், வெஜிடபிள்ஸ், அந்த மீட் செக்ஷன் எல்லாமே வந்து சும்மா ஒரு 2 ரோக்கு தான் இருந்தது. பட் டேட்ஸ் தான் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மார்க்கெட் அவுட்டோர்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்கு. பட் இன்சைட்ல வரும்போது ரொம்பவே ஒரு சின்ன ஸ்பேஸ்ல தான் வச்சிருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி துபாய் மார்க்கெட்டை விட வந்து இது ரொம்பவே சின்னதுதான். அவகேடோ ஜூஸ். நம்ம இதில் அவகோடா இல்லை, சுகர் கேன். சுகர் கேன் ஜூஸா? நம்ம ஏரியாவில் தான் ஆக்சுவலி என்னன்னா சுகர் கேன் ஜூஸ் வாங்கிருக்கேன். நம்ம ஏரியாவில் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு. நம்ம ஏரியா இருக்குது, இருந்தாலும் வந்த இடத்துல ஒரு நல்ல ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம்ல. சோடா சர்பத் இருக்கு, லெமன் சோடா இங்கே பாரு, அவகேடோ. சுகர் கேன் ஜூஸை பற்றி ஒரு இதே கட்டுரையே போட்டுருக்காங்க. இங்கே பாரு, இது பாரு, ஹெல்ப் இன் டைஜஷன், இப்போ கிட்னி ஹெல்த்தியாக இருக்குமா, ப்ரொடெக்ட் லிவருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, என்னது வேணாம். இது ஃபைட்டு கேன்சர் வெயிட் பண்ணுமா, எல்லாத்தையும் பண்ணும். அதனால இதை குடிக்கணும். இங்கேருந்து நெக்ஸ்ட் ரோடால இருக்கிற ஒரு அபாயா ஷாப் தான் போயிருந்தோம். இங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. பட் செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுல இந்த ஒரு அபாயா வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அபாயா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை. We will see you in another vlog.